தமிழ் பள்ளிகளின் அடைவு நிலையை மேம்படுத்தி காட்டுவதிலும் தமிழ் பள்ளி மாணவர்கள் கல்வியில் மட்டுமின்றி பிற தனித்திறமைகளை வளர்த்துக் கொள்வதிலும் பல்வேறு பொது அமைப்புகள் தொடர்ந்து முனைப்பு காட்டி வருகின்றன. ஆங்காங்கே நல்ல பல திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் நடைபெற்று வருவதை நாம் காண்கிறோம். அவ்வகையில் ஜோஹர் தமிழ் கல்வியாளர் சமூக நல மேம்பாட்டு இயக்கம் கடந்த ஆண்டு இறுதியில் ஜோஹர் மாநில தமிழ் பள்ளிகளுக்கிடையில் காணொலி போட்டி ஒன்றை நடத்தியது. தரமிக்க கல்வி தருவிக்கும் தமிழ் பள்ளி எனும் கருப்பொருளோடு இந்த போட்டி நடத்தப்பட்டது. அதன் வெற்றி விழா அண்மையில் ஸ்கூடாய் இஸ்கண்டர் புத்ரி நகராண்மை கழகத்தின் பல்நோக்கு மண்டபத்தில் மிகவும் விமரிசையாக நடைபெற்றது. ஜோஹர் மாநில கல்வி இலாக்காவும் மாநில தமிழ் பள்ளி தலைமையாசிரியர் கழகமும் ஜோஹர் தமிழ் கல்வியாளர் சமூக நல மேம்பாட்டு இயக்கமும் இணைந்து இந்த விழாவை வெற்றிகரமாக நடத்தின. ஜோஹர் ஆட்சிக்குழு உறுப்பினரும் ஜோஹர் மாநில மஇகா தலைவருமான ரவீன்குமார் கிருஷ்ணசாமி, ஜோஹர் கல்வி இலாக்காவிலிருந்து தமிழ் பள்ளி மற்றும் பாலர் பள்ளி உதவி இயக்குநருமான தமிழொளி ரவிச்சந்திரன் ராமச்சந்திரனும் சிறப்பு வருகை அளித்தனர். காணொலி போட்டியில் ஜோஹர் மாநிலத்திலுள்ள 71 தமிழ் பள்ளிகளும் கலந்து கொண்டன. முதல் நிலையில் நியோர் தமிழ் பள்ளி, இரண்டாம் நிலையில் சா கூட்டு தமிழ் பள்ளி, மூன்றாம் நிலையில் பெக்கோ தோட்ட தமிழ் பள்ளியும் வாகை சூடின. போட்டிக்கு வந்த 71 காணொலிகளில் மிக அதிகமானோர் பார்த்த காணொலியாக கோத்தா திங்கி மாவட்டத்தைச் சேர்ந்த ஜலான் தாஜுல் தமிழ் பள்ளியின் காணொலி தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு அம்சமாக தமிழ் பள்ளியே நம் அடையாளம் எனும் மலரும் இந்த முழக்க வரியை கொண்ட காஸ்தீக்கரும் வெளியீடு கண்டன. இந்நூலில் ஜோஹர் மாநிலத்தில் உள்ள 71 தமிழ் பள்ளிகளின் வரலாற்று குறிப்புகளும் அடங்கியுள்ளன. மேலும் தமிழ் மொழி மற்றும் தமிழ் பள்ளிகள் தொடர்பான ஆய்வு கட்டுரைகளும் புள்ளி விவரங்களும் இடம்பெற்றுள்ளன. டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள்.